Hello friends, welcome to my channel. இன்னைக்கு டாபிக் மல்டிப்ளிகேஷன் பை 111. மல்டிப்ளிகேஷன் பை 11 ஆல்ரெடி நான் வந்து இந்த சேனல்லே போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸோ நம்ம எப்படி வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பை 111 பண்ணலாம் அப்படின்னு, இதில் 2 டிஜிட் நம்பருக்கு எப்படி பண்ணலாம், 3 டிஜிட் நம்பருக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பை 111 நம்பர் 62 into 111. ஓகே, 62 into 111. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்துட்டு பேஸ் வந்து 11க்கு 10ன்னு எடுத்தோம். அதே மாதிரி இங்கே 111க்கு பேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100ன்னு எடுத்துட்டேன்னா 100ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஜீரோஸை நான் இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு பின்னாடி போடுறேன், பின்னாடியும் முன்னாடியும். ஐ புட் 2 ஜீரோஸ் டு த கிவன் நம்பர் ஈச் சைடு. ரெண்டு சைடுமே நான் வந்துட்டு அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு பின்னாடியும் முன்னாடியும் போடுறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, as it is நம்ம எப்படி 11க்கு ஆட் பண்ணிட்டே வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் we just doing that addition தான் பண்ண போகிறோம். ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடோ, லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடோ, அது உங்களுடைய விருப்பம். அது நம்ம எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எத்தனை டிஜிட் எனக்கு இருக்குன்னா 3 டிஜிட் இருக்குது. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணுறதுக்கும் எத்தனை டிஜிட் எடுத்துக்க போகிறேன்னா 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பை 11 வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். 11ல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜீரோ தான் ரெண்டு பக்கமும் போடுவோம். பிகாஸ் நம்மளுடைய பேஸ் வந்து 10, அந்த 10ல் ஒரு ஜீரோ தான் இருக்குது. அதனால கிவன் நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஜீரோ தான் போடுவோம். அண்ட் தென் அடிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 டிஜிட் தான் எடுத்துக்குவோம். ரெண்டு டிஜிட்டாக எடுத்து ஆட் பண்ணுவோம். பிகாஸ் 11ங்கிறது 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ வந்து 3 டிஜிட் நம்பர்னா நான் 3 டிஜிட் நம்பராக எடுத்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி போடுவோம்? 0 + 0 + 2 = 2. அடுத்து சப்போஸ் உங்களுக்கு இப்படி கண்டினியூஸாக அடுத்த நம்பர் 0 + 2 + 6 இந்த மாதிரி எழுதுறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் 0 அண்ட் தென் ஸ்டார்ட் டு ரைட். அப்போ அதுக்கு அடுத்து 3 டிஜிட் நம்பர் என்ன இருக்குது? இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து 0 2 6 2 + 6 = 8. 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும். நான் வேன் ஸ்ட்ரைக் அவுட் திஸ் நம்பர். அடுத்து 0 அட்டாச். அடுத்து என்ன? அடுத்த 3 டிஜிட் இங்கேருந்து ஆரம்பிச்சா என்ன இருக்குது? 2 6 0. அப்போ 2 + 6 + 0 அடுத்த 3 டிஜிட் நம்பர். ஓகே, அப்போ அகைன் 2 + 6 = 8. 8 + 0 8 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த நம்பரையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எத்தனை டிஜிட் இருக்குது? ஒன்லி ஒரு செட்டு தான் இருக்குது. 6 + 0 + 0. ஓகே, இதுக்கப்புறம் நம்பர் நமக்கு எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு எந்த டிஜிட்டும் கிடையாது. அது ஜஸ்ட் 0 தான், நோ வேல்யூ. அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாம். டைம் வந்துருச்சு. எங்கேருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எப்போவுமே டவுன்வார்ட்ஸில் இருந்து தான் வேதிக் மேக்ஸில் ஆன்சர் எழுதணும். மீன்ஸ் இந்த மாதிரி போடும்பொழுது, இந்த மாதிரி நீங்கள் ஆடிஷன் போடும்பொழுது கீழே இருந்து மேலே போகணும். அப்போ ஆன்சர் இஸ் 6882. 6882 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு டாட் மெத்தட். நம்ம இதை வந்து இன்னமும் சிம்பிளிஃபையாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னமும் சிம்பிளிஃபையாக பார்க்கறதுனா 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு அகைன் 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அகைன் என்ன தான் கிடைக்கும்? சேம் நம்பர் தான் கிடைக்கும். அதனால் ஆல்ரெடி நான் எப்படி 11க்கு போட்டேனோ அதே மாதிரி தான் இங்கே 6 அப்படியே எழுதிக்கிறேன், இங்கே 2 அப்படியே எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் 0 0 தான் இருந்தது இல்லையா? இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு 0 தான் இருக்குது. அதோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும். அதனால் இந்த பக்கம் 6 அப்படியே எழுதிக்கிறேன், இந்த பக்கம் 2 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, நான் இப்போ நல்லா கவனிங்க. நான் போட்டுட்டு இருக்கிறது 2 டிஜிட் நம்பர் வித் 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளிகேஷன் பை 111. எத்தனை டிஜிட் நம்பரில்? 2 டிஜிட் நம்பரில். ஓகேயா? அப்போ அந்த 2 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு மிடில் 2 டேஷ் போட்டுக்கோம். பொதுவாகவே வேதிக் மேக்ஸ் போடும்பொழுது சம்ஸோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 பார்ட்டாக இல்லை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எழுதுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, மிடில் பார்ட். இப்போ நான் ரைட் சைடு எழுதிட்டேன், லெஃப்ட் சைடு எழுதிட்டேன், மிடில் பார்ட் ஆன்சர் நான் கண்டுபிடிக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ 2 டேஷஸ் போட்டுட்டேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 11க்கு பார்த்த மாதிரி இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம். 2 + 6 எவ்வளோ கிடைக்கும்? 8. இங்கே என்ன எழுதுறீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் ஆட் பண்ணாலும் சரி, ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அந்த நம்பர் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேஷுக்கும் வரும். இப்போ இங்கேயே 6 + 2 போட்டேன்னா 8. அப்போ 8 தான் இங்கேயும் வரும். சேம் நம்பர். ரொம்ப சிம்பிள். மல்டிப்ளிகேஷன் பை 111 2 டிஜிட் நம்பராக இருந்தது. நான் வித் 2 டிஜிட் நம்பர்னா ரொம்ப சிம்பிளாக போட்டலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 23 × 111. இதுக்கு நம்ம போய் டேபிள்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம். 2 2 + 3 5 அகைன் 5 2 சரி 3. ஓகே, அப்போ 2553. கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு நம்பர் சொல்கிறேன், எங்கே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் 35 × 111 கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன ஆன்சர்? இங்கே 3 போட்டாச்சு, இங்கே 5 போட்டாச்சு, இங்கே 2 டேஷு. 3 + 5 எவ்வளவு? 8. அப்போ இங்கே போடுற 8 தான் இங்கேயும் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 3885. கரெக்டாக?
நான் சொன்ன ஆன்சரும் நீங்கள் சொல்லியிருக்க ஆன்சரும் கரெக்டாக இருக்கா? புரியுதுங்களா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு, இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே என்ன டிஜிட் நம்பர் தான் பாருங்கள். ஒன்லி 2 டிஜிட் நம்பர் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வித்தவுட் கேரி ஃபார்வர்டு. இங்கே கேரி ஃபார்வர்டே வரல. 11ல் கேரி ஃபார்வர்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கேரி ஃபார்வர்டு வரும். அப்படி வந்தால் என்ன பண்ணுறது? அதாவது கொஞ்சம் நம்பர் பெரிய நம்பராக போயிடுச்சு அப்படின்னா எப்படி போடலாம்? இது புரியுதா? காப்பி பண்ணுறவங்க என்னோட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓகே, எக்ஸாம்பிள் 68 into 111. 68 into 111. நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 6 இங்கே 8. ஓகேயா? இங்கே 6 இங்கே 8. இப்போ இது ரெண்டுக்கும் மிடில் 2 டிஜிட்டுங்கிறதுனால 2 டேஷ் போட்டிருக்கேன். அப்போ 8 + 6 என்ன கிடைக்கும்? 8 + 6 = 14. இங்கே 14னா அப்போ இங்கே என்ன தான் வரும்? 14 தான் வரும். ஓகே, இப்போ ரெண்டு இடத்துலையும் 14 14 போட்டாச்சு. இப்போ நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்? நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரு சிங்கிள் டிஜிட்டில் வரல, 2 டிஜிட்டில் வந்திருக்குது. எனக்கு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணதில் கிடைச்சிருக்க நம்பர் 2 digit number. So I carry forward this number. Ones place number drop down. This is tens place number. So carry forward number எழுதின உடனேயே ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. கீழே எடுத்து எழுதும் பொழுது ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும் பொழுது கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுதலாம். ஸோ 4 எடுத்தாச்சு. 1 + 4 = 5. இங்கே இருக்கிற 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். 6 + 1 = 7. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 7548. 7548 is my answer. Got it? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, 79 into 111. எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க? தட் இஸ் 2 digit நம்பர். 2 digit நம்பரில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 7 ஹியர் 9 எல்லாமே அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ 7 + 9 எந்த பக்கத்துல இருந்து ஆட் பண்ணாலும் நான் இங்கே 2 டேஷஸ். இங்கே நான் 16 போடுறேன். 7 + 9 16. இப்போ இங்கே 16னா இங்கே என்ன தான் வரும்? 16. ஓகே, ரைட். இப்போ நம்ம பேலன்சிங் டெக்னிக், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்சிங் டெக்னிக். நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் இல்லையா? பேலன்ஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போனா 9 எழுதும் பொழுது எங்கேருந்து தான் எப்படி ஆரம்பிக்கணும்? ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட்லாம் போட்டு கரெக்டாக வரும். ஸோ இப்போ 9 6 அப்படியே எழுதிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எது கேரி ஃபார்வர்ட் நம்பர்னு உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ 6 இங்கேருந்து 6 + 1 = 7. அடுத்து 7 + 1 = 8. ஃபைனல் ஆன்சர் என்ன? 8769. யா, 9 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. 6 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. கேரி ஃபார்வர்ட், ஏன்னா இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ டென்ஸ் பிளேஸ் நம்பரை நெக்ஸ்ட் நம்பருக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன். 6 + 1 = 7. இங்கேயும் எனக்கு 2 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டென்ஸ் பிளேஸ் நம்பரை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். அப்போ 7 + 1 = 8. ஃபைனல் ஆன்சர் இஸ் 8769. ஓகே, ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் ஒரு சம் கொடுக்குறேன். பாஸ் வச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஆன்சரோட செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ரெடியா? (28 into 11) 39 into 11 93 into 111. ஓகே, நாட் 11, 111. இப்போ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா என்னோட ஆன்சரோட செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் என்னோட வீடியோ பாஸ் வச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 28 into 11 8. அதை அப்படியே போட்டுடலாம். 8 + 2 10. அகைன் இங்கே 10 போட்டிருந்தேன்னா மறுபடியும் இங்கே 10 தான் வரும். லாஸ்ட் டிஜிட் 2. ஓகே, இப்போ நான் அதை பேலன்ஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் பண்ணால் 8 1 + 0 1 1 + 2 3. ஓகேயா? கரெக்டாக 0 இங்கே நடுவில் எழுதலை. ரைட், 8 0. ஓகே, 3108 இஸ் த ஆன்சர். உங்களோட ஆன்சர் அதே வரை தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 39 into 11 9. அதை அப்படியே போட்டுடலாம். 9 + 3 12. இங்கே 12னா அடுத்தும் 12 தான் வரும். கடைசியான நம்பர் இருக்குது 3. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணால் 9 2 2 + 1 3 1 + 3 4. ஆன்சர் இஸ் 4329. உங்களுக்கும் அதே ஆன்சர் வந்திருக்கா? வந்தால் வெரி குட், புரிஞ்சிச்சு கான்செப்ட்னு அர்த்தம். அடுத்து புரியலைன்னா திரும்ப திரும்ப வீடியோவை போட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து 93 into 11. இப்போ 3 போட்டாச்சு. 3 + 9 அகைன் அதே தான் 12. அதை இங்கே 12 போட்டோன்னா இங்கே 12 தான் வரும். ஓகேயா? அடுத்து 9 as it is நம்ம அப்படியே போட்டாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த ரவுண்டு போட சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி கண்டினியூஸாக எழுதும்போது எதை கீழே எழுதுறது எதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இந்த இப்போ இங்கே எனக்கு இங்கே வந்தது இல்லையா, நான் ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் அந்த ரவுண்ட் போட சொல்கிறது. ஓகே, 3 2 2 + 1 3 9 + 1 10.
ஸோ தட் ஆன்சர் இஸ் 10,323. 10,323. இதே ஆன்சர் உங்களுக்கும் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே 10 out of 10 போட்டுக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட் சாப்டர் 3 digit நம்பர் வித் மல்டிப்ளிகேஷன் பை 111 வித் 3 digit நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்கில் நான் அனுப்பக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சாப்டர்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.